அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு நடைமுறையில் இருந்தது. பல்வேறு திருத்தங்களுடன் நடைமுறையில் இருந்த இந்த சட்டம் 2019 புதிய மாற்று சட்டமாக 1986க்கு மாற்றாக 2019 பல்வேறு திருத்தங்களோடு இன்றைக்கு அந்த சட்டம் அமலில் இருக்கிறது. அப்டேட்டில் நமக்கு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 இன்ஸ்டெட் ஆஃப் 1986 ஆக்ட். ஸோ பல்வேறு அமெண்ட்மெண்ட்டுகள். இந்த சட்டத்தின்பால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நுகர்வோர் குறைதீர் மன்றங்கள், நுகர்வோர் நீதிமன்றங்களும் இருக்கிறது. மாநில அளவில் நீதிமன்றங்கள், தேசிய அளவில் நுகர்வோர் நீதிமன்றங்கள். நுகர்வோர் நீதிமன்றம் ஒரு ஆணையத்தை போல, ஸ்டாச்சுட்டரி பாடியாக ஒரு ஆணையம் போல், ஒரு ஃபோரம், அதாவது ஒரு தீர்ப்பாயம், ட்ரிபுனல் போல் செயல்படும். ஜட்ஜு, மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் ஒரு சாமானியன் சாதாரணமாக வழக்குக்கு பெரிய அளவில் செலவழிக்காமல், ஸ்டாம்பெலாம் ரொம்ப 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 கம்மி, ஸ்டாம்ப் டியூட்டிலாம், கோர்ட்டு ஃபீஸு ரொம்ப கம்மி, அப்படிப்பட்ட ஒரு சிறு அளவிலான வழக்கறிஞரே இல்லாமல் தானாகவே பாதிக்கப்பட்ட எந்த ஒரு கன்சியூமர், நுகர்வோராக இருக்கிற யாருமே இந்த மன்றத்தை அணுகி எந்த பொருளை நுகர்ந்ததால் அல்லது சர்வீஸ் சேவை குறைபாட்டால் அவருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த சர்வீஸ் டிஃபிஷியன்சியை சரி செய்வதற்காகவும், அதனால் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், பண விரயத்திற்கான இழப்பீட்டை கோரியும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நுகர்வோர் நீதிமன்றங்களில் மனு தாக்கல் செய்து பரிகாரம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பெரிய அளவிலான பரிகாரங்கள் கிடைத்திருக்கிறது. நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்போனால், சர்வே பண்ணுறதுக்கு பணம் கட்டிட்டு 3 மாதம் 4 மாதம் ஆனால் கூட அது சேவை குறைபாடு அப்படின்னு சொல்லி ₹1,00,000 கூட அபராதம் வாங்கியிருக்காங்க, இழப்பீடு வாங்கியிருக்காங்க. ஒரு சாக்லேட்டை தின்னுட்டு ஒரு வகுத்தால் போயிடுச்சு, அந்த சாக்லேட்டை கொடுத்த கடை, அந்த சாக்லேட் தயாரித்த கம்பெனி மேலே ஒரு மனுவை போட்டு கூட ₹1,00,000 வரைக்கும் கூட இழப்பீடை பெற்றிருக்காங்க. கொரியர் சர்வீஸு, வேறு எந்தெந்த இதில் நம்ம பணம் கட்டி, சேவைக்காக பணம் கட்டி நமக்கு அந்த சேவையில் குறைபாடு இருக்கிறது, ஈபியாக இருக்கட்டும், குடிநீர் வரியாக இருக்கட்டும், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் பணம் கட்டி நமக்கு கிடைக்கக்கூடிய சேவையில் குறைபாடுகளுக்கு போகலாம். ஆனால் இப்போ இன்றைக்கு சமீபத்தில் இந்த நுகர்வோர் நீதிமன்றங்களை மாவட்ட அளவில் இருந்ததை 5 மாவட்டத்திற்கு ஒன்றாக குறைப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அது நீதிமன்றங்கள், உயர்நீதிமன்றத்தில் கவனம் எடுப்பாங்க. அது மாதிரி தமிழக அரசு இதை செஞ்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டு இன்றைக்கி வழக்கறிஞர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஆக ஏற்கனவே இருந்த நடைமுறைப்படி அனைத்து மாவட்டங்களிலும் நுகர்வோர் நீதிமன்றங்கள் தொடர்வதற்கு தமிழக அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.